யோசுவாவினுடைய புஸ்தகம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ அற்புதமான வேலைகளை நமக்கு செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் இங்கே யோசுவாவுக்கு எடுத்து உரைத்து அவனுக்கு சொல்லி கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தை என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுன்றதை காட்டுறாரு. அதுதான் யோசுவாவுக்கு சொல்றாரு, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதபடிக்கு ஜாக்கிரதையா நீ வைத்துக்கொள். இதை இரவும் பகலும் தியானி. இந்த வார்த்தை உன் வழிகளை வாய்க்க பண்ணோம், உன்னை புத்திமான ஆக்கும். அப்போ ஒரு காரியம் விளங்குது. இந்த தேவனுடைய வார்த்தையினால உண்டாகிற ஞானம், அறிவு, புத்தி, அது கூட இன்னொரு வார்த்தையை நான் சேர்க்க விரும்புகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை வெளிப்பாட்டை கொடுக்குது, ரெவலேஷனை உண்டு பண்ணுது. பாருங்க, இந்த சத்திய வசனம் நமக்கு சில வெளிப்பாடுகளை உண்டு பண்ணுகிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அற்புதமான வேலை என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற தடைகள், நாம் சந்திக்கிற பலத்த அரண்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளை பார்க்குறோம், நிறைய எதிர்மறையான பலத்த அரண்கள் எழும்புது. பாருங்க, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவதற்கு இந்த தேவ வசனத்தினால் உண்டாகிற வெறும் ஞானம், அறிவு, புத்தி மாத்திரமல்ல, இந்த ஞானம், அறிவு, புத்தி ஒன்று நமக்கு காட்டுது. என்ன பண்ணுதுன்னா, தேவ வசனத்தினால உண்டாகிற வெளிப்பாடு, revelation which comes through the word of God, which helps you to remove all the obstacles and all the negative strongholds that is building in your life. உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அல்லது எழும்பிக் கொண்டிருக்கிற தடைகள், எதிர்மறையான பலத்த அரண்களை நிர்மூலப்படுத்துவதற்கு, அதை இடித்து போடுவதற்கு இந்த தேவ வசனம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடை உண்டு பண்ணுது. எவ்வளோ வெளிப்பாட்டை கர்த்தர் இந்த தேவ வசனத்தினால் உங்களுக்கு உண்டாக்குறாரோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா தடைகளையும், எல்லா எதிர்மறையான பலத்த அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்கலாம். அது உங்களுடைய குடும்பத்தை குறித்த தடைகளாக இருக்கலாம், உங்கள் வேலையை குறித்த தடையாக இருக்கலாம், உங்கள் கெரியரை குறித்த ஒரு தடையாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிராக எழும்புகிற தடைகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட தடைகள், இப்படிப்பட்ட பலத்த அரண்கள் உறவுகளுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள நீக்கப்படுவதற்கு தேவன் இந்த வசனத்தின் மூலமாக உண்டாகிற வெளிப்பாடை உபயோகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற இந்த தடைகள் எல்லாம் நம்ம மாற்ற முடியும். இந்த நாட்களில் கவனிச்சு பாருங்க, கர்த்தர் இப்படி நம்மோடு பேசி கொண்டிருக்கிற இந்த சத்திய வசனத்தின் மூலமாக ஒரு காரியம் விளங்குது. எப்படி தேவன் நம்முடைய பொருளாதாரத்தில் எழும்புகிற தடைகளையும் பலத்த அரண்களையும் தேவன் எப்படி நிர்மூலப்படுத்துறாரு, தேவன் எப்படி பொருளாதாரத்தில் தடையை நிர்மூலப்படுத்துகிறாரோ அதே போல தான் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அப்டக்கல்ஸையும், எல்லா தடைகளையும் நிர்மூலப்படுத்துவதில் கர்த்தர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில்
2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதில் உள்ள 3ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள். நல்லா கவனிக்கணும், மாம்சத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவன் இல்லைன்னா என்ன சொல்றாருன்னா, வெறும் இந்த உலக அறிவை வைத்து மாத்திரம் வாழ்க்கையில் எழும்புகிற தடைகள், வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா எதிர்மறையான பலத்த அரண்களை உலக அறிவை, உலக சாமர்த்தியத்தை வச்சு மாத்திரம் நாம் மேற்கொள்ள முடியாது. இந்த தேவ வசனத்தினால, இந்த தேவ வசனத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாகிற வெளிப்பாடின் மூலமா, ஞானம் மூலமா, அறிவின் மூலமா எப்படி அதை நான் மேற்கொள்றேன் பாருங்க. அடுத்த வசனம் அது ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. என்ன, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, என்ன சொல்றார் பாருங்க. எந்த தர்க்கங்களையும், எந்த தடைகளையும், எந்த எதிர்மறையான பலத்த அரண்களையும். இன்னைக்கு பொருளாதாரத்தில் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கும்போது இதில் நம்ம ஃபேஸ் பண்ணுற தடைகள் என்ன, இதில் நம்ம ஃபேஸ் பண்ணுற என்ன பலத்த அரண்கள் என்னவா இருக்கு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் போதுமான ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் போதுமானது இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த போதுமானதாய் இல்லாத ஒரு நிலையில் அவங்க எப்படி மாறிடுறாங்கன்னா, போதும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை போதிக்கிறது கையில் போதுமானது இல்லை, ஆனால் இன்னைக்கு பிசாசு என்ன எண்ணத்தை உண்டாக்கிறான்னா, போதும் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு, பல தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு மாறாக இன்னும் அதிகமான கர்த்தருடைய ஊழியத்துக்கும், கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பங்களிக்க வேண்டிய ஒரு மனுஷனா கர்த்தரை வைத்திருக்கும் போது, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பங்களிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்க வேண்டிய எனக்கு இன்னைக்கு போதுமான பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாததுனால தேவன் விரும்புகிற பல நல்ல வேலைகளை நான் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. இது ஒரு பலத்த அரண் பாருங்க. இந்த விஷயத்தில் கொண்டு வந்து ஒரு தடையை வச்சு, இந்த விஷயத்தில் ஒரு தப்பான ஒரு பலத்த அரணை உண்டாக்கி, போதும் கிறிஸ்தவ மக்களை எப்படி ஆக்கிட்டானா இன்னைக்கு பிசாசு, போதும் ஆனால் வாழ்க்கையில் போதுமானது இல்லை. ஆனால் வாழ்க்கையில் எப்படி மாறிடுறோன்னா, போதும் போதுமானது இல்லை, ஆனாலும் வாயை திறந்து வாழ்க்கையில் நம்ம ஒரு பலத்த அரணை, எதிர்மறையான ஒரு பலத்த அரணை உண்டாக்கிறோம். என்னன்னா, போதுமானது இல்லைன்னா கூட போதும்னு சொல்ல பழகிக்கணும் அப்படின்னு வந்துட்டோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பெரிய பலத்த அரணை எதுனா, லிமிட்டேஷனை போடுறோம். ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு லிமிட்டேஷனை போடுறது இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பல லிமிட்டேஷனை போட்டு, போன வாரம் நான் உங்களுக்கு காண்பித்தது போல, இது போதும், இந்த போதும் என்கிற மனதே தேவ பக்திக்கு மிகுந்த என்ன ஆதாயமா இருக்குன்னு நிறைய நேரம் அப்படி ஆக்கிக்கிறோம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒரு லிமிட்டேஷனையும் அப்படி போதுன்ற ஒரு அளவுக்குள்ள நம்மளை வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பதுக்கு ஒரு நோக்கத்தோட, ஒரு காரணத்தோட அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம கொடுக்க தேவன் விரும்புகிறாரு. ரொம்ப அவசியமான ஒன்று பாருங்க. இந்த காரியத்தை விளங்கிக்கொள்ளலாம். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ள இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறாரு? ஏன் என் கையில் கொண்டு வந்து துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமானா இருக்கிற என் கைக்கு தேவன் ஏன் கொடுக்க விரும்புகிறாரு? இதை குறித்த சிந்தனைகள், இதை குறித்த யோசனை நமக்கு இல்லைன்னா நான் எப்படி மாறினேன்னா, எனக்கு என் தேவை சந்திக்கப்பட்டால் போதும், என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டியது சந்திக்கப்பட்டால் போதும், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் ரிட்டையர்மெண்ட் ஆவேன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இருக்க வேண்டிய கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், வாழ்க்கையை ஓட்டிட்டு போனால் போதும்ன்ற நிலையை யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையா கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன்னா, அவருடைய சுவிசேஷத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் என்ன செய்ய, என்னை கொண்டு தேவன் அவர் வைத்திருக்கும் திட்டங்களை செய்வதற்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு,
இதெல்லாம் குறித்த எண்ணங்கள் இல்லாமல் போகும்போது வாழ்க்கையில் சில நேரத்தில் இந்த போதும், இந்த லிமிட்டேஷனுக்குள்ளேயே இது எப்படி மாறிதுன்னா ஒரு பெரிய பலத்த அரணா அநேகருடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருது. இன்னைக்கு இதை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை ரிமூவ் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் நேரம் தான் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அதை கொஞ்சம் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் எவ்வளோ அவசியமானது. தேவ நோக்கத்தையும் தேவனுடைய ஊழியத்தையும் தேவன் விரும்பும் சகல திட்டங்களையும் நம் மூலமாக கர்த்தர் செய்ய எப்படி நம்மளை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு பயன்படணும், அவ்வளோ பெருசாக பயன்படணுன்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய திட்டம். இன்னைக்கு ஒருவேளை அந்த எண்ணம் இல்லாமல் நமக்கு இருக்கலாம். எனக்கு இன்னைக்கு நாளுக்கு தேவை சந்திக்கப்பட்டால் போதும், என் குடும்பத்துக்கு வேண்டியது இன்னைக்கு நான் கொடுத்தா போதும், என் பிள்ளைகளை படிக்க வச்சா போதும், அதை பண்ணால் போதும். அதெல்லாம் நியாயமான காரியங்க, அதெல்லாம் கர்த்தர் செய்ய வைப்பார். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்றை செய்ய வைப்பார். என்னன்னா, உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் உபயோகப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் பெரிய வேலையை கர்த்தர் செய்ய வைப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்ன அவனை நிரப்பணும், உன்னை கொண்டு நான் பெரிய வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால என் சுவிசேஷத்தை நான் உன்னை கொண்டு பரப்பணும், என் ராஜ்யத்தை கட்டணும், ஊழியத்துக்கு நிறைய காரியங்களை நீ பங்களிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, வெறும் உன் தேவை, உன் குடும்பத்தினுடைய தேவை, உன் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வாழ்க்கையை மாத்திரம் யோசிக்காதப்பா. ஆனால் உன்னை கொண்டு அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்வதற்கான திட்டத்தை கர்த்தர் ஆகிய தேவன் அவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார்ன்றதை யோசித்தாதான் முதல்ல இந்த தடைகள், இந்த பலத்த அரணிலிருந்து வெளியே வர முடியும். கர்த்தர் நமக்கு ஏன் இந்த துன்மார்க்கம் கையில் இருக்க ஆசையை கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறார், ஏன் என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஏன் எனக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து ஏன் போதிக்கிறார் என்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா இந்த தடையும் பலத்த அரணும் என்ன பண்ணிடும்னா லிமிட்டேஷனுக்குள்ளேயே போதுன்ற நிலைக்குள்ளேயே வச்சு வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய இருக்கிற பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடும். பாருங்கள், ஆண்டவர் பேதுருவை அழைத்து அவனுடைய படகுல ஏறி ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுருடைய படகை ஆழத்துக்கு கொண்டு போய் அவனுடைய வலை கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் மீன்களை கொடுத்தாராம். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் எடுத்து அள்ளி போடுறான் தான் படகு மூழ்குது, படகு நிரம்பி வழிந்து போக போதுன்னா இப்போ என்ன பண்ணுறான், அவன் தன்னுடைய நண்பருடைய படகை கூப்பிடுறான், வா அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க, இதுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கர்த்தர் உங்கள் கையின் உழைப்பை, உங்களுடைய பிரயாசத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அது என்ன செய்யணும்னா, இட் வில் புஷ் யூ டு கிவ் டுவர்ட்ஸ் த கிரேட் பிளான் தட் காட் ஹேஸ் ஓவர் யுவர் லைஃப். உங்களை அது என்ன செய்யும்னா, இப்படி கர்த்தர் உங்களை நிரம்பி வழியை செய்யும் போது அது என்ன பண்ணும்னா, ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற பெரிய வேலைக்கென்று கொடுப்பதுக்கு கர்த்தர் உங்களை வாழ்க்கையை, உங்களுடைய கரத்தை கர்த்தர் அதுக்கு நேராக மாற்றுகிறார். அதான் செஞ்சார் பாருங்க பேதுருவுக்கு. முதல்ல பேதுருவுடைய படகை நிரப்பினார். பக்கத்தில் பார்த்து சொல்ல, முதல்ல உங்கள் படகை நிரப்புவார். நல்லா சொல்ல மாட்டீங்களே, நல்லா சொல்லுங்க. முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை எப்படி சொல்ல, முதல்ல என் வயிறு நிரம்பும். என்ன அப்படி தானே புரியும். இதுனா கொஞ்சம் நல்லா புரிகிற லாங்குவேஜ் பாருங்க. வாழ்க்கைய முதல்ல ஆண்டவர் நம்மளை வந்து நிரப்புறாரு. ஏன் நிரப்புறாருன்ற கேள்வி அடுத்தது வரணும். ஏன் இவ்வளோ ஆண்டவர் ஏன் என்ன இவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறாரு, ஏன் இப்படி ஆண்டவர் எனக்கு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த நாட்களில் நான் சொல்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு வரவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத கர்த்தர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. கொண்டு வந்து ஆண்டவர் கொடுப்பார். பேதுருவின் படகை நிரப்பி அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை அவன் பிடித்தான் பாருங்க. உடனே அவன் நிரம்பிட்டான்னு தெரிஞ்ச உடனே இன்னொருத்தனை போய் நிரப்புறான். அவன்
நிரப்பப்பட்ட உடனே நிரம்பி வழிகிற அனுபவம் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் புஷிங் ஹிம் டு கிவ் டு சம்ஒன். நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும். உங்களை நிரப்பின உடனே, நீங்க நிரப்பப்பட்ட உடனே, நிரம்பினதுடைய காரணம் என்ன, இதை வச்சு என்ன செய்யணும் என்பதை அறிந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, தேவனுடைய பெரிய திட்டங்களுக்கும் தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்களுக்கு நேராக உங்களுடைய கரத்தை நீங்கள் திறக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். அதுதான் செய்கிறார் பாருங்க. இதற்காக தான் ஆண்டவர் நம்மளை பொருளாதார ரீதியில் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். இந்த தடைகளெல்லாம் கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். இன்னைக்கு பாருங்க, இது ஒரு பெரிய தடை. இந்த இனாஃப், இந்த லிமிட்டேஷன் போதும், இந்த ஒரு 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 லிமிட்டேஷனுக்குள்ளேயே நம்மளை வைத்து நம்ம வாழ்றதுனால நிறைய நேரம் கர்த்தர் எவ்விதமாக நம்மளை உபயோகப்படுத்த விரும்ப தேவன் சித்தமா இருக்கிறார் என்பதை யோசிக்கக்கூடிய அந்த எண்ணமே பெருசாக மாட்டுதே. அதுதான் நம்ம என்ன எப்போவுமே எப்படி இருக்குன்னா, எனக்கு என்ன இன்னைக்கு தேவைப்படுது, எனக்கு என் குடும்பத்துக்கு என்ன, இதே வட்டத்துக்குள்ளேயே தானே யோசிக்கிறேன். ஏன்னா அந்த அந்த லிமிட்டேஷனுக்குள்ள, அந்த பலத்த அரணுக்குள்ள, அந்த தடைக்குள்ளேயே பிசாசு நம்மளை வச்சிடறான். எனக்கு இருந்தால் போதும், எனக்கு என்ன, என் குடும்பத்துக்கு என்ன. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன், உன் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் சந்திக்க கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். உன் படகை நான் நிரப்புவேன். உன் படகை நிரப்பின பிறகு நீ மற்றவர்களுடைய படகையும் நிரப்பவுன்னு நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னை நீ நிரப்பின பிறகு என்னை மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதுக்காகவும் என்னை நீ என்ன பண்ணுகிறீர், பயன்படுத்துகிறீர். அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, பயன்படணும்னா அப்படி கொடுப்பதுக்கான ஒரு அபியாசத்தை, பழக்கத்தை கர்த்தர் எனக்கு கொண்டு பண்ணுறாரு. அதான் உங்களுக்கு காண்பித்தேன். இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்ததனுடைய காரணம் என்ன? கையிலே ஒன்றும் இல்லாதவன் கையில் கொண்டு போய் எல்லாத்தையும் நிரப்புறாரு ஆண்டவர். ஒன்றும் இல்லாமல் இருந்த 400 வருஷத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது கையில். ஆனால் ஒரு நேரம் கர்த்தர் நியமித்த போது, அதான் ரொம்ப முக்கியம், கர்த்தர் நியமிக்கிற நேரம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அமுக்கி கொழுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் நிரப்புவார். நிரப்பும் போது அந்த நிரப்புதலுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நிரப்பும் போது, நீங்க நிரம்பி வழியும் போது, நிரப்பினதுக்கும் நிரம்பி வழிவதுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை, காரணத்தை வச்சிருக்கிறாரு. ஃபில் அண்ட் ஓவர்ஃப்ளோயிங். நான் நிரப்பப்படுறேன், நிரம்பி வழிகிற ஒரு நிலையை கர்த்தர் உண்டு பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு கர்த்தர் அதை செய்வார்? ஏன்னா நான் சத்திய வசனத்தை கேட்கிறேன், இந்த சத்திய வசனங்களை நான் ஃபாலோ பண்றேன். ஆகவே இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு நிச்சயமா உண்டாகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ என்னை நிரப்பி, என்னை நிரம்பி வழிய பண்ணும்போது அதை தேவன் ஏன் எனக்கு செய்கிறாருங்கிற காரணம் அதுக்கு உண்டு. இன்னைக்கு அதை தான் ஒரு உதாரணத்தை வச்சு, அந்த நிரம்பி வழிவதுக்கு தேவன் ஒரு காரணத்தை வச்சிருக்கார். சொல்லுங்க, என்னை நிரப்பி என்னை நிரம்பி வழிய பண்ணுவதுக்கு தேவன் ஒரு காரணத்தை வச்சிருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை அவர் நிரப்ப முடியும், உங்களை நிரம்பி வழிய பண்ண முடியும்னு? எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுநாதர் என்னை நிரப்ப முடியும், என்னை நிரம்பி வழிய. பேதுரு தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு தம் படகு ஆழத்துக்கு தள்ளுனா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு சொல்ற சத்திய வசனங்களை கேட்கறதுனால நீங்க கையை உயர்த்தி தைரியமா சொல்லுங்க, என்னோட கர்த்தர் என்ன நிரப்புவார். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த சத்திய வசனத்தை நான் கேட்டு கை கொள்றதுனால என்ன அவர் என்ன பண்ணுவார், நிரப்புவார். நிரப்புறது மாத்திரம் இல்ல, நிரம்பி வழிய செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நிரப்புவார், என்ன நிரம்பி வழிய செய்வார். உங்க உழைப்புல கர்த்தர் உங்களுக்கு நிரப்புறதை காட்டுறது மாத்திரம் இல்ல, நிரம்பி வழிகிறதுக்கான அறிகுறியை கர்த்தர் நிச்சயமா காட்டுவார். அப்படி நடக்கும்போது அதுக்கு ஒரு காரணத்தோட தான் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு செய்கிறார் பாருங்க. நிறைய நேரம் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை பாருங்களேன். இந்த ஒரு காரியத்தை கவனிக்கிறது முன்னாடி மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை கவனிக்கும்படி நான் விரும்புகிறேங்க. பாருங்க, இதை நிறைய நேரம் புரிந்து கொள், சபைக்கு வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கும் போது இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டாதான்
இதுக்கு எதிராக, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு எதிராக, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புவதற்கு எதிராக எழும்புகிற தடைகள், பலத்த அரண்கள் எல்லாம் நான் நிர்மூலமாக்குவேன். இல்லைன்னா சபைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதை தேவன் சொல்றது ஒண்ணுமே புரிந்து கொள்ளாம நான் இப்படியே இருப்பேனா, வாழ்க்கையில இந்த தடையும் நீங்காது, இந்த பலத்த அரணும் நீங்காது. 19ஆம் வசனம் பாருங்க, வாசிப்போமா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருந்த போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனோ வழி அருகே. நல்ல ராஜ்யத்தின் வசனம். ஏன் கர்த்தர் உங்களை இந்த ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு? இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் உங்களை சும்மா சாதாரணமா உபயோகப்படுத்துறதுக்கு இல்ல, பெரிய திட்டங்களை செய்வதற்கான திட்டத்தோட கர்த்தர் நம்மளை இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து இப்போ சொல்றாரு, நான் உன்னை நிரப்புவேன், நீ உன்னை நிரம்பி வழிய பண்ணுவேன். ஏன்னா இந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து நீ செய்ய வேண்டிய காரியம் பெரிதா இருக்கு. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து இங்கே இந்த 19ஆம் வசனம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை குறிப்பிடணும்னா, வாரந்தோறும் சர்ச்சுக்கு வரலாம், ஆண்டவருடைய வசனத்தை வந்து கேட்கலாம், கேட்டோம் உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள். இது எப்படி இருக்குன்னா, சத்திய வசனம் நல்லா போதிக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டவர் வாரந்தோறும் நல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய சத்தியத்தை ஆண்டவர் கேட்டாலும், கேட்டுட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கையில அதை ஒரு நாளும் புரிந்து கொள்வதற்கு நம்ம உணர்வில்லாதவர்களாக இருக்கும்போது ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, வாழ்க்கையில் எழும்புகிற தடைகள், வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா பலத்த அரண்களை நிர்மூலமாக்க முடியாமல் போயிடுறோம். அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருந்தார் பாருங்க, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போகிறத மாத்திரம் விடவே மாட்டேன் பாஸ்டர். இங்கே இருந்தாலும் எந்த ஊருக்கு நான் போனாலும் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போய் சர்ச்சுக்குள்ளே போய் நான் உட்காந்துட்டு வந்துடுவேன் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வர்றது இருக்கட்டும், சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்து வசனத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. என் வேலை ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன், எப்படியாவது சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணும். இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த பழக்கத்தை வச்சுருக்காங்க. எப்படியா ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு சர்ச்சுக்கு போகணுமா, ஞாயிற்றுக்கிழமை என்ன போய் சர்ச்சுக்கு போய் கர்த்தரை ஆராதிச்சோமா வந்தோமா, ரைட், பிரசன்ட் போட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணர்வுடையவர்கள் இருந்தார்கள். வசனத்தை திருடுவதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. பிசாசு வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுறான். அவர்களை வழி அருகே உள்ள நிலத்துக்கு தேவன் ஒப்பிடுகிறார். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே என்ன ஓமை ஆண்டவர் சொல்லி கொண்டு வரும்போது 23ஆம் வசனம் பாருங்க, ராஜ்யத்துக்குள்ள வந்து தேவ வசனத்தை புரிந்து கொள்வதற்காக கேட்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லும் போது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாயும் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும். நல்லா கவனிங்க, உணர்கிறவன் உணர்வில்லாதவன், புரிந்து கொள்றவன் புரிந்து கொள்ளாதவன், இந்த தேவ வசனத்தினால உண்டாகிற வெளிப்பாட பெற்றவன் பெறாதவன். ரெண்டு வித்தியாசத்தை இந்த வேத புஸ்தகம் நமக்கு ரொம்ப அற்புதமா காட்டுது. இந்த சத்தியம் நம்ம காட்டுது. இந்த வசனத்தை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன், புரிந்து கொண்ட மனுஷன் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் என்ன பண்ணுகிறானா, பலன் கொடுக்கிறான். அப்படின்னா அதை நான் இன்னைக்கு சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில் எழும்புகிற தடைகள், வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா பலத்த அரண்களையும் நான் உடைக்கிறேன், நிர்மூலப்படுத்துகிறேன். எல்லா லிமிட்டேஷனு எல்லாம் என்ன, அந்த போதுமானது இல்லை ஆனாலும் போதுன்ற அந்த ஒரு அந்த அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே வச்சு என்னை நடத்துகிறேன் பாருங்க, அதுலேருந்து நான் வெளியே வருவதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை இந்த சத்திய வசனத்தை கேட்க வச்சு உனக்கு உணர்வை உண்டாக்கி புரிய வச்சு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து, நான் இந்த தடையிலே இருக்கக்கூடாது, இந்த தப்பான பலத்த அரணுக்குள்ள என் வாழ்க்கையை இதுலேருந்து நான் விடுவிக்கப்படணுன்ற ஒரு வாஞ்சையும் நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் நமக்கு உண்டு பண்ணி இப்போ சொல்கிறாரு ஆண்டவர், நான் உன்னை நிரப்புவேன், உன்னை நிரம்பி வழியை பண்ணும்போது
அதற்கான காரணத்தை வச்சு தான் இதை நான் செய்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த காரணத்தை வச்சு சொல்லும்போது ஒரு மனுஷனை இங்கே நான் உதாரணமாக காட்ட விரும்புகிறேன். 1 நாளாகமோ 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமோ 29ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம் இது. இந்த தாவீதுக்கும் பாருங்க, ஆண்டவர் கொண்டு வந்து அவனை நிரம்பி வெளியே பண்றாரு. எப்படிப்பட்ட தாவீதுவன்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். யோசித்து பாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டு வாழ்க்கையில லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்தவன். அவனை மதிக்கவே இல்லை யாரும், குடும்பத்தில் மதிக்கல, அவனுடைய சகோதரர்கள் மதிக்கல, ஒருத்தராலும் மதிக்கப்படாம இருந்த ஒரு மனுஷன் தேவனை மாத்திரம் நம்பி தேவனுடைய சத்தியத்தையும் வாக்கு தத்தத்தையும் வாழ்க்கையில உறுதியாய் பற்றி கொண்டு அதை கை கொண்ட ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, யார் முக்கியப்படுத்தலனாலும் அவனை எடுத்து அவனை நிரம்பி வெளியே பண்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை எடுத்து நிரம்பி வெளியே பண்ணுவார். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை என்னை எடுத்து நிரப்பி. நம்மளை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பெரிய தகுதி நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? தாவீதை கர்த்தர் எடுப்பதுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் பலமாக இருந்துச்சு. என்னன்னா, தேவன் அவனுக்கு சொன்னதை தன் வாழ்க்கையில் கை கொள்வதில், அதை புரிந்து கொள்வதில் கவனம் வைத்தான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றார், இங்கே வந்து உட்கார்ந்து சத்தியத்தை கேட்குற நீங்க புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். நான் வந்தேன், சத்தியத்தை கேட்டேன், வசனத்தை கேட்டேன், கர்த்தர் ஆராதிச்சேன், போனேன் கிடையாது. நிரம்பி வழியணும். கையை வச்சு சொல்லுங்க, நான் நிரம்பி வழியணும்னா இந்த சத்தியத்தை நான் எந்த அளவுக்கு விளங்கி கொள்றேன், எந்த அளவுக்கு இந்த தேவ வசனம் எனக்கு வெளிப்பாடை உண்டாக்குது, என் வாழ்க்கையை குறித்து, என் வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீக்குவதுக்கும், என் வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற பலத்த அரண்களை உடைத்து போடுவதுக்கும். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து அவனை எல்லாரும் முன்பாக நிரப்பி காட்டினது மாத்திரம் இல்ல, தேசத்துக்கு அவனை ராஜாவாக்கி ஆண்டவர் அந்த தேசத்தையே நன்மையினால நிரம்பி வெளியே பண்ணினாராம். என்ன மாதிரி ஆச்சரியங்க! ஒரு மனுஷனை, ஒன்னலாத ஒரு மனுஷனை எடுத்து அவங்கிட்ட கர்த்தரை நம்புற நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தர் சொல்றத செய்யக்கூடிய ஒரு இருதயம் இருந்துச்சு. தாவீதை பார்த்து தானே ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை பார்த்து சொல்ல என் இருதயத்துக்கு ஏற்றவனா. அப்ப பாருங்க, எப்படி கர்த்தரை நம்பி இருப்பான், எப்படி கர்த்தரை அவன் கர்த்தர் சொன்னதை செய்ய கவனமா இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளை ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து அவரை நம்ப வச்சு அவருடைய வசனத்தை கேட்க வச்சு அந்த கேட்கிற வசனத்தை ஒவ்வொரு முறையும் நம்ம புரிந்து கொள்வதற்கான முயற்சி ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எடுக்க உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஏன் இதை செய்யறாருன்னா, நம்மளை அவர் நிரப்பணும்னு அவர் எண்ணம் வச்சிருக்கிறாரு. நிரப்புறது மாத்திரம் இல்லை, நிரம்பி வழியணுன்ற கவனத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த தாவீது என்ன சொன்னான்றதை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போமா. 1 நாளாகமோ 29ஆம் அதிகாரம் பாருங்க, சில வசனங்களை நம்ம வாசிக்கணும். ரொம்ப அற்புதமான காரியங்களை இங்கே தாவீது உணர்ந்து பார்க்கிறாரு. தாவீது மாத்திரம் உணர்ந்து பார்க்கறது இல்லை, தாவீதோடு இருக்கிற ஜனங்களும் அதை உணர்ந்து பார்க்குறாங்க. தாவீதுக்கு இது நல்லா தெரியுது, இந்த நிரம்பி வெளியே பண்ணது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் இதை செய்தார்ன்றது தாவீதுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, வாசிப்போமா. முதல் வசனம், பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரன் ஆகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவன் ஆகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. இப்ப 2ஆம் வசனம் பாருங்க, நான் என்னால் ஏந்த மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் வெங்கல வேலைக்கு வெங்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும் பல வர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தனங்களையும் வெங்கர பாலங்களையும்
கோமேர உள்ள கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். நல்லா கவனிச்சு பாருங்க. யார் சொல்றா இத? ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது சொல்றான், ஏராளமாய் சவதரித்து வைத்திருக்கிறேன்றான். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் மேல என்னன்னா, அவன் சொல்றான், அவன் எப்படி யோசிக்கிறான்னா, நான் செலவு செய்யறது ஆண்டவருக்காக, நான் சேமிப்பு செய்வது ஆண்டவருக்காக, நான் கொடுப்பது ஆண்டவருக்காக. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த குறிக்கோள், இந்த எண்ணம், என்னை நிரம்பி வழிய பண்ண நினைக்கிற, ஆண்டவருக்காக செலவு செய்யறேனா, ஆண்டவருக்காக நான் சேர்த்து வைக்கிறேனா, ஆண்டவருக்காக நான் கொடுக்கக்கூடிய உள்ளம் எனக்கு இருக்கா? இந்த தாவீதுக்கு அது இருந்துச்சு. அதெல்லாம் சொல்றான், ஏராளமாய் நான் சவதரித்து வைத்தேன். ஏராளம் அவனுக்கு வந்துச்சேங்க. என்ன, அவனை பிறந்ததுல அவனுக்கு ஏராளமா கொடுக்குது? தங்கத்தட்டிலே அவர் பிறந்தாரா? அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசித்து பாரு. ஆனா இன்னைக்கு ராஜாவான பிறகு தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட அவன் விரும்பின போது ஆண்டவர் சொல்ற, இல்ல, நீ இல்ல, உன்னுடைய குமாரனை கொண்டு, சாலமோனை கொண்டு நான் கட்ட போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன போது, அந்த வேலை நடப்பதுக்காக, அந்த பெரிய வேலை நடப்பதுக்காக இவன் ஏராளமாய் சவதரித்து வைத்தான். பாருங்க, அவன் சேமித்து வைத்தான்றது வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. சேமிப்பு தப்பு கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சேமிப்பு. ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க அதை தப்புன்னு நினைக்கிறாங்க. ஒன்னையும் சேர்த்து வைக்க கூடாது, எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சிடணும். எப்படி வலிச்சு தொடச்சு அக்கௌண்ட்டை எப்பவுமே ஜீரோ பேலன்ஸ்லேயே, அவன் ஏன் தான் ஜீரோ பேலன்ஸ் சொன்னானோ தெரியல, ஜனங்க பக்காவா ஜீரோ பேலன்ஸ்லேயே வச்சிருப்பாங்க. வலிச்சு தொடைக்கிறது நமக்கு அது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அப்படியே வலிச்சு நக்கி சாப்பிட்றது என்ன சொல்லுவோம், அது ரொம்ப ருசி. கடைசி சோறு சாப்பிட்டா தானே பாஸ்டர் தெரியும் டேஸ்ட்டு. அது சாப்பிட்றதுக்கு ஓகே. ஆனால் சேமிப்புன்னு வரும். இன்னைக்கு எனக்கு நிறைய பேர் தெரியுங்க, நிறைய பேர்ட்ட நான் பேசுகிறேன், நிறைய ஊழியரோட நான் பேசுகிறேன். அவங்க இன்னும் இந்த சேமிப்புக்கு எதிராக தான் இருப்பாங்க அவங்க. ஆனா வேதம் இங்கே ஒரு தேவ மனுஷன், தாவீது என்கிற ஒரு மனுஷன் சொல்றான், ஏராளமா நான் சவதரித்து வைத்தேன், அப்படி நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்றான். நான் சேர்த்து வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சேர்த்து வச்சதே அவருக்கு கொடுப்பதுக்காக தான்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் சேர்த்து வைக்க சொல்றாரு? ஏன் ஆண்டவர் செய்ய சொல்றாரு? ஏன் இந்த உள்ளத்தை அவனுக்கு கொடுத்தாருன்னா, ஏன்னா தாவீதுக்கு தெரியும் பெரிய வேலையை செய்வதுக்கு. கர்த்தர் சொல்லும் போது, ஆண்டவர் உமக்கு மாத்திரம் கொடுக்க ஒன்றும் இல்லப்பா, Lord, my hand is empty, you know my heart is full. புரிஞ்சா சரி, புரியலன்னா கண்டுபிடிச்சிங்க. இதை சொல்லுவாங்க, இருதயம் நிரம்பி இருக்கு ஆனா கை எம்டி ஆகுது ஆண்டவரே. உமக்கு கொடுக்கணும்னா கை காலி ஆயிடுது. ஏன் ஆண்டவரே? உமக்கு கொடுக்கணும்னா என் கை நிரம்பணும்ல. ஆண்டவர் சொல்ற, சேர்த்து வை, சவதரிக்கணும். சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது. திருப்பியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேர்த்து வைக்கிறது, சேமிப்பு பண்றது. அந்த சேமிப்பை பண்ணும் போதே எந்த எண்ணத்தோட பண்ணணும்? இந்த சேமிப்பை கர்த்தருக்கென்று நான் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த சேமிப்பு பெருகும். நல்லா கவனிங்க. சேர்த்து வைக்கும் போதே நான் இதுக்கும் அதுக்கும் போட்டு எல்லா திட்டத்தையும் போட்டு, அதுல அந்த திட்டத்தில் ஆண்டவரே இருக்க மாட்டார் பாருங்க. ஒரு முறை பில்லிகிரஹாம் அவர் சொல்லி கொண்டிருந்த போது நான் கேட்ட ஒரு வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. அவர் சொல்றாரு, how can you give big level in big level to God? எப்படி தேவனுக்கு என்று மிகப்பெரிய ஒரு லெவல்ல நீ கொடுக்க முடியும் அப்படின்னா, தேவனை ஒரு உயிர் மாதிரி எல்லாத்துலயும் கொண்டு வந்து வச்சிருக்கணும் நீ அப்படின்றாரு. ஒரு உயிர் எழுதி கொடுத்த ஒரு சொத்துக்கு, ஒரு உயிருக்கு உயிர் எழுதும் போது அது எவ்வளவு மதிப்பு இருக்கோ சொல்றாரு, நீ உன்னுடைய எல்லாவற்றுக்கும் அவர் தான் உயிலா இருக்கணும். He must be the will. அந்த உயில் அவர் பேர், அவரை வச்சு இந்த சேமிப்பு அவருக்காக, நான் செலவு பண்றது அவருக்காக, நான் கொடுப்பது அவருக்காக. இந்த ஒரு உள்ளம் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் கண்டிப்பா காலியா இருக்க விடவே மாட்டார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த உள்ளம் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் காலியாக விட, காலியா இருக்கிற அப்படி உள்ளம் உள்ள ஒரு மனுஷனை நிரப்புவாரு. நிரப்புறது மாத்திரம் இல்ல, நிரம்பி வழிய பண்ணுவார். தாவீது செஞ்சிருக்கிறாரே, செய்யாத ஒன்றை எடுத்து உங்களுக்கு நான் போதிக்கல.
ஏதோ எங்கேயோ நடந்த ஒரு கதை இல்லை, பைபிளில் ப்ரூவன். தாவீது எப்படி கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த அந்த மனுஷன் வெறுமையா இருந்தான். வெறுமையா இல்லாம இல்லை, வாழ்க்கையில வெறுமை, வாழ்க்கையில தள்ளப்பட்ட நிலை, வாழ்க்கையில முக்கியமில்லாத ஒரு நிலையில இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து அவனை நிரப்பி அவனை நிரம்பி வழிய பண்ணி. பாருங்க, இதோட நிறுத்தல. பாருங்க 3ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா அவன் சொல்றான் பாருங்க. 3ஆம் வசனத்துல வாசிப்போமா, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று என்னமா சொல்றான், சேர்த்து வச்சது ஒண்ணு இருக்கு, கர்த்தருக்கு என்று சேர்த்து வச்சது ஒண்ணு இருக்கு, எனக்குன்னு நான் சேர்த்து வச்சது ஒண்ணு இருக்கு. அதையும் கர்த்தருடைய வேலைன்னு வரும்போது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த காரியத்தை செய்வதுக்கு அதுக்கும் என் உள்ளத்தை என் கைய இப்போ இது ஒன்று காட்டுதுங்க. தாவீது எப்படி இருந்திருக்கிறானா, அவன் செலவு செய்வதும் கர்த்தருக்காக செஞ்சான், சேமிப்பு செய்வதும் கர்த்தருக்காக செஞ்சான், கொடுப்பதையும் கர்த்தருக்காகவே. எந்த இடத்திலும் கர்த்தர் அவன் எடுக்கவே இல்லை பாருங்க அவன் வாழ்க்கையை விட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு எதிராக எழும்புகிற தடைகள், எதிராக எழும்புகிற பலத்த அரண்களை நம்மால நிர்மூலப்படுத்த முடியாமல் இருப்பதுக்கு காரணம் அதுல கர்த்தர் இல்லை. அங்க இந்த தாவீதுடைய வாழ்க்கையில ராஜாவா இருந்தாலும் கர்த்தர் தான், அவனுக்கு ஆடு மேய்த்து கொடுத்தாலும் கர்த்தர் தான், ஓட்டாண்டியா இருந்தாலும் கர்த்தர் தான், நிரப்பி நிரம்பி வெளியே பண்ணாலும் கர்த்தருக்கு என்று கர்த்தருக்காக. அவனுடைய உள்ளத்தை கவனிச்சு பாருங்க. இந்த உள்ளம்தான் கர்த்தர் அவனை நிரப்பவும் அவனை நிரம்பி வழியும் எப்படிலாம் கொடுத்தான் பாருங்க. அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க, எவ்வளோ கொடுத்துருக்கிறான்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அங்கே சொல்லியிருக்கிறது 4ஆம் வசனம், அறைகளின் செவறுகளை மூடுவதற்காக பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் உண்டாயிருக்கிறதுக்காகவும் கர்மல செய்யும் வேலைக்கும் அனைத்துக்காகவும் ஒப்ரியின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கங்களையும் சுத்த வெள்ளி ஆகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். 3000 தாலந்து தங்கம், 7000 அந்த ஒப்பீரின் தங்கம்னா அன்னைக்கு அதுதான் கோல்ட்லயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கோல்டு, பியூரஸ்ட் கோல்டு. அது ரொம்ப விலை உயர்ந்தது. டேக்ஸ் பைபிளில் வாசித்தீங்கன்னா இந்த வசனத்தை அப்படியே டேக்ஸ் பைபிள்னு இருக்கு, ஒரு டேக்ஸ் பைபிள் ஒன்று இருக்கு. அதில் வாசித்தீங்கன்னா இந்த 3000 தாலந்து தங்கம் அப்படின்னு போட்டிருக்குல்ல, இந்த 7000 தாலந்து சுத்த வெள்ளின்னு போட்டிருக்கு பாருங்க. இது இன்னைக்கு இருக்கிற மதிப்பு அதில் போட்டிருக்கு. அந்த மதிப்பு என்னன்னா, அது சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்தானா ஒரு ஆளுங்க. ஒரு ஆளு தன்னுடைய கையிலிருந்து அவன் கொடுத்ததை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது நிரம்பி நிரம்பி வழிகிற அடையாளம் இல்லையா? ஹலோ, நல்லா கவனிங்க. ஒரு ஆளு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக 500 கோடிங்க. இன்னைக்கு இருக்கிற வேல்யூ மோர் தென் 500 crores. 3000 தாலந்து தங்கமோ 7000 தாலந்து வெள்ளியும் கொடுத்துருக்கிறான் போது இன்னைக்குள்ள மதிப்புடைய படி அது பார்த்தா 500 கோடிக்கு மேல ஒரு ஆளு. அப்ப நான் கேட்கிறேன், அந்த மனுஷனை கர்த்தர் நிரம்பி வெளியே பண்ணலையா? ஏன் கர்த்தர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அதை செய்ய முடியாதா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க என்ன நிரம்பி வழியை கர்த்தரால் செய்ய முடியும்? செய்வதுக்கு ரொம்ப முக்கியமானது நான் கர்த்தருக்காக செலவு செய்கிறேன், கர்த்தருக்காக சேமித்து வைக்கிறேன், கர்த்தருக்காக கொடுக்கிறேன் என்கிற அந்த எண்ணம் வரும்போது பொருளாதார ஆசீர்வாதத்தில் இருக்கிற எல்லா தடையும் வெளியே போகும், பலத்த அரண்கள்லாம் தப்பான பலத்தெல்லாம் வெளியே போகும். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து, தேவன் வைத்திருக்கிற செழிப்பை குறித்து, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு எதிராக எழும்புகிற எண்ணெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை விட்டு போக மாட்டேன். அதனால அதுக்குள்ளே எண்ணம் வரமாட்டுதே, யோசிக்கிறதுக்கு எண்ணமே வரமாட்டுதே. சொல்லிட்டு அடுத்த வசனம் தாவீது சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனம் சொல்றாரு, இப்பொழுது உங்களில் இன்றைய தினம்
கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். நல்லா நீங்க கேட்கறான் பாருங்க. இப்ப சொல்லிட்டு சொல்றான், எனக்கு மனப்பூர்வம் இருக்கு. மனப்பூர்வம் இருக்கிறதுனால தான் சொல்றான், என்ன நிரம்பி வழிய பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ வெற்றி, இவ்வளோ காரியத்தை, இவ்வளோ பொண்ணையும் வெள்ளியையும் நான் சவதரிக்க எனக்கு கொடுத்தது யாரு? இது ஏன் சாமர்த்தியத்தினால, ஏன் பலத்தினால இல்லை செய்யக்கூடிய ஒன்றல்ல. என்னோட இருந்து என்னை ஆசீர்வதித்து என் வெறுமையை நிரம்பி வழிய பண்ணணும்னு என்னை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறாரே. சொல்றான், ஏன் எனக்கு செஞ்சாருன்னா அவருடைய ஆலயத்தை கட்டணும்ன்ற வாஞ்சை எனக்குள்ள இருந்துச்சு. அந்த 3ஆம் வசனத்தில் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறாரு. 3ஆம் வசனத்தையா ஆமாம், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே. நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தின் மேல், தேவன் மேலே நான் வச்சிருக்கிற வாஞ்சையினாலே. நிறைய நேரம் பொருளாதாரம் வந்தோடனே கர்த்தர் மேல உள்ள வாஞ்ச போயிடும். ஜபனா வாஞ்ச வந்துடும், மற்றதுக்கெல்லாம் வாஞ்ச வந்துடும். ஆனால் பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த பிறகு கர்த்தர் மேலே உள்ள வாஞ்ச போயிடுது. அதனால தான் பொருளாதார ஆசீர்வாதம் நம்ம பக்கம் வரவே மாட்டுது. அதை குறித்த சிந்தனை வரமாட்டேன். அதை குறித்து யோசித்தாலே நேரோ மைண்டடா, எதிர்மறையா, பலத்த அரண்கள், தப்பான பலத்த அரண்கள் எல்லாம் பாருங்க, எல்லா எதிர்ப்புகளும் வந்து உட்கார்ந்து, தடைகளும் வந்து உட்கார்ந்துருது. சம்பாதிக்க முடியல, நம்ம உழைக்கிற உழைப்புக்கான என்ன பலனை பெற முடியல, ஒரு தடை இருக்கு பாருங்க அதுல. ஏன்னா அந்த மனப்பூர்வமான சிந்தை, எண்ணங்கள் நம்முடைய மனதுக்குள்ளும் இருதயத்துக்குள்ளும் உண்டாகாததுனால இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு தடை, ஒரு பலத்தாரன். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிறைய தடையை பார்க்குறான், நிறைய யுத்தங்களை பார்க்குறான். ஆனால் அந்த தடைகளெல்லாம் உடைச்சு, அந்த யுத்தங்களெல்லாம் ஜெயித்து சொல்கிறான், என்னை கர்த்தர் எப்படி கொடுக்க வச்சாரு, எனக்கு எப்படி சவதரிக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார், எந்த எண்ணத்தோடு நான் செஞ்சேன். சவதரித்ததும் நான் ஆண்டவருக்காக சவதரித்தேன், செலவு செஞ்சதும் ஆண்டவருக்காக செலவு செஞ்சேன், கொடுப்பதும் ஆண்டவருக்காக கொடுத்தேன். இப்படி மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய திராணியை எனக்கு தேவன் கொடுத்திருந்தாரே. அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. சொல்லிட்டு சொல்றாரு 9ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு 9ஆம் வசனத்துல, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் நல்லா கவனிங்க, உற்சாகமாக சொல்லியிருக்கு பாருங்க, உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு, உத்தம இருதயத்தோடு. நல்ல கவனிங்க, நம்ம இருதயத்தை கர்த்தர் கிளீனா செக் பண்ணிடுவார். என் இருதயத்துக்குள்ள இந்த எண்ணம் இல்லைன்னா, இந்த நோக்கம் இல்லைன்னா தெரியும் ஆண்டவருக்கு இந்த பாத்திரத்தை நிரம்பி வெளியே பண்றது வேஸ்ட்டுன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஆனா இந்த பாத்திரத்தை நிரம்பி வெளியே பண்ணா உத்தம இருதயத்தோட உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுக்குற ஒரு உள்ளம் அவர்களுக்கு இருக்கும்னு தெரிஞ்சா கர்த்தர் நம்மளை, நான் செய்கிற ஒரு சாதாரண வேலையாக இருக்கும், ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியதாக இருக்கும். எத்தனை பேர் கையை வைத்து சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் செய்கிற ஒரு சாதாரண வேலையில் உம்முடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியதாய். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கையிடும் எல்லா வேலையெல்லாம் என்ன செய்கிறேன், என் ஆசீர்வாதத்தை கட்டல. அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாதாரணமான வேலையை கூட தூக்கி விட்டுருது, அமோகமாக்கி விடுகிறது. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம் பாருங்க. இப்படிப்பட்ட விதங்களில் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு செஞ்சுருக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் தாவீது சொல்றான் பாருங்க, அதுதான் ரொம்ப அருமையான காரியங்கள். 10ஆம் வசனம் வாசிப்போமா? ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே,
சதா காலங்களும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செய்து உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாவதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உமாலே உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்களின் எல்லாரை பார்க்கிலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருந்தோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருந்தது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. 16ஆம் வசனம் பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு என்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு நாங்கள் சவதரித்து இருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உம்மது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவைகள் எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷப்பட்டேன். இப்ப பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு. தாவீது சொல்றான் பாருங்க, எல்லாம் உம்மிடத்துல வந்து ஆண்டவரே. ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் எல்லாம், எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் யூ. ஒன்னும் என்னால உண்டானது இல்லை சொல்றான். இங்க இந்த தாவீதை கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அவன் சொல்றதை நீங்க யோசித்து பாருங்க. என்ன சொல்றான்? இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் வந்தது உம்மால. அதுல ரொம்ப அற்புதமா நீங்க யோசிக்க வேண்டியது, தாவீது ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டது 40 வருஷம் அவன் அரசானானா. அந்த 40 வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா, கோல்டன் இயர்ஸ் மாதிரி இருந்துச்சான். இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நான் பிரசிடென்ட் ஆன இந்த 4 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா கோல்டன் இயர் மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. தாவீது தான் காப்பி அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 40 வருஷங்க, 40 வருஷம் கோல்டன் இயர் மாதிரி. யோசிச்சு பாருங்க, 40 வருஷம் அவர்களுக்கு செழிப்பு, வெற்றி, பொருளாதார நிறைவு என்ன அங்க இருந்திருக்குன்னா, எவ்வளவு நிறைவு இருந்திருக்கும், எப்படி நிரம்பி இருப்பாங்க, எப்படி நிரம்பி வழிந்திருப்பாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம், 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க பஞ்சத்துல இருந்ததை பார்த்தோம், வனாந்திரத்தில் இருந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இங்கே 40 வருஷம் தாவீதின் ராஜாவினுடைய அரசாளுகிற அந்த ஆளுகைக்குள் இருந்த ஜனங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம், வலன் எல்லாமே ஆண்டவர் நிறைவாய் நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிலையில் வச்சிருந்தாரு. அவங்க கையில் எவ்வளோ சம்பூரணம் இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. அவ்வளவு சம்பூர்ணத்தினால்தான் தாவீது சொல்றாரு, 3000 தாலந்து தங்கத்தையும் 7000 தாலந்து வெள்ளியும் கொண்டு வந்து நான் கர்த்தருக்கென்று கொடுத்த, மனப்பூர்வமா கொடுத்தன்றான். இதை சொல்லிட்டு தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, இது எல்லாம் நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கினது. இப்போ நீர் உம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கான வேலையை எங்க கையில கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் ஜனங்களோட வாசம் பண்ண, ஜனங்கள் தேவனை சந்திக்க, நாங்கள் உமக்கு பலி செலுத்த, உம்மை ஆராதிக்க, உம்முடைய சத்தத்தை கேட்க ஆசரிப்பு கூடாரம் இல்லை ஆண்டவரே. இப்போ உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி நீர் எப்பொழுதும் அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரசன்னம் இருக்கும்படி, நாங்கள் எப்பொழுதும் உம்மை சந்திக்க வரக்கூடிய ஒரு இடத்தை உமக்கு ஏற்படுத்துவதற்கு தாவீது சொல்றாரு, நீர் கொடுத்தீர், நீர் கொடுத்ததிலிருந்து உமக்கு நாங்கள் திருப்பியும் எடுத்து கொடுக்குறோம் ஆண்டவரே. எப்படி இருக்குன்னா, ஒரு பிள்ளை
தான் தாப்பனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி, ஆனால் அந்த பிள்ளை கையில் காசு இல்லை. ஆனால் அந்த பிள்ளை என்ன பண்ணுறான், தாப்பனுடைய பாக்கெட்லேருந்தே காசு எடுத்து அந்த தாகப்பனுக்கு எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறான். அந்த தாகப்பனுக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள், எவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஆனால் காசு யாருது? அவருடைய காசு தான். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப விவரமான பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, யுவர் மணி இஸ் மை மணி சொல்லிட்டு, அது கேட்க நல்லா இருக்குது. யுவர் மணி இஸ் மை மணி, மை மணி இஸ் மை மணியா? நான் பிள்ளைங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் வந்து சொல்கிற இந்த காலத்தில் எப்படி தான் சொல்கிறாங்க, உங்கள் பணம் எங்கள் பணம், ஆனால் என் பணம் தான். ஆனால் இங்கே தாவீது வித்தியாசமாகிறாரு, சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த பணம்லாம் உம்முடைய பணம் தான், இந்த பணம் என்கிட்ட வந்த போதும் அது உம்முடைய பணமாகவே அது இருக்கும்படி கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறீரே. அதுதாங்க அவனுடைய பீரியட் ஆஃப் அந்த ஆளுகையில் ஜனங்க செழித்தார்களாம். தாவீதை எதிர்க்க யோசித்தார்கள், தாவீதோடு இருந்த ஜனங்க மேல கை வைக்க யோசித்தார்கள், அந்த நாட்டுக்குள் வந்து தீமை செய்ய யோசித்தார்கள். அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு தேவனுடைய பிரசன்னமும் ஆளுகையும் அவர்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள கர்த்தருக்கு என்று செய்யணுன்ற ஒரு பெரிய வேலையை வச்சிருந்தார் பாருங்க. அந்த வேலையை செய்வதற்கான எல்லா நன்மையும் கொண்டு வந்து கர்த்தர் அவன் கையில் கொடுத்தார். கொடுத்துட்டு தாவீது சொல்ற, ஆண்டவர் எனக்கு இருக்கு இந்த இருதயம் ஓகே, ஆனால் இந்த ஜனங்க கையில் நீர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறீரே. அதுதான் 18ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தில் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்றாரு. 18ஆம் வசனம், ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் இந்த சொல்றாரு. இப்ப உண்டாயிருக்கு ஆண்டவரே, இது என்ன உண்டாயிருக்கு? இந்த வெள்ளியும் பொன்னும் என்ன ரத்தனங்களும் ஏகப்பட்டது சொல்லியிருக்கு. நீங்க வாசிச்சு பாருங்க, 7-8 வசனங்கள் வாசித்தீங்கன்னா அதை சொல்லியிருக்கு. எல்லார் கையிலையும் எல்லா நிறையும் இருந்துச்சு. இப்ப சொல்றாரு, இதெல்லாம் அவங்க கையில இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு ஒண்ணு தெரியுது ஆண்டவரே, அவங்க சிந்தைக்கும் அவங்க நினைவுக்கும் ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? 16ஆம் வசனம் பாருங்க. அவங்க சொல்றாரு, அவங்க சிந்தனைக்கும் நினைவுக்கும் தெரியுது ஒன்று என்ன, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு என்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. இது ஜனங்களுக்கு இப்ப தெரியுது ஆண்டவரே, இது எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. இந்த சம்பாத்தியம் ஆண்டவரே, இந்த பலன், ஒரு வேலையை செய்ய ஒரு கிருபை, ஒரு தாளந்து, இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. தாவீது சொல்ற, இது எனக்கும் தெரியுது, நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களுக்கும் தெரியுது. ஆகவே ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். என்ன வேண்டுதல்னா சொல்றாரு, இந்த சிந்தையும் இந்த நினைவும் ஜனங்களை விட்டு பிரியாதபடி நீர் காத்துக்கொள்ளணும். என்ன மாதிரி அதை பாருங்க. அதான் 18ஆம் வசனம் பின்புறத்தில் அங்க சொல்றாரு, இந்த சிந்தையும் இந்த நினைவும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு, ஆண்டவரே இந்த சிந்தனையும் இந்த எண்ணமும் மாறாதபடிக்கு அவருடைய இருதயம் எப்பொழுதும் உமக்கு நேராக இருக்கட்டும் ஆண்டவரே. இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லாத உங்களை கூட நிரம்பி வழியை செய்ய அவர், இந்த சிந்தை இந்த நினைவுகள் உங்கள் இருதயத்துக்குள்ள வைத்து காத்து கொள்ளப்படக்கூடிய ஒன்றா இருக்கும். நான் சொல்றேன், உங்க கையில எவ்வளவு வந்தாலும் அதுக்கு ஒண்ணு உங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியும், என்னன்னா இது எல்லாம் கர்த்தாவே உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு வந்தது. ஒரு நாளும் உங்க பணத்தை பத்தி, என் பணம், நான் சம்பாதிச்ச பணம், நான் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி எப்படி உயிரை கொடுத்து சம்பாதிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்பவே உங்க சிந்தையும் எண்ணங்களும் என்ன அங்கீகரிக்கலனா, இது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வந்தது என்கிற எண்ணமும் அங்கீகரிப்பும் இல்லாம போகும்போது, நான் சொல்றேன், என்னை நான் கர்த்தர் நிரப்பவும் என்னை கர்த்தர் நிரம்பி வழிவதுக்கும் நான் இடம் கொடுக்கல. எத்தனை பேர் இன்றைக்கு அதை உணர்ந்து பார்க்குறீங்க? இந்த தடை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தைகள் இல்லைன்னா நான் சொல்றேன் தடை இருக்கும், தப்பான பலத்த அரண்கள் இருக்கும். இது என்ன செய்யணும்னா, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற, உங்களை கர்த்தர் தேவ ராஜ்யத்தில் வச்சு தேவ சுவிசேஷத்துக்காக, தேவனுடைய வேலைக்காக, தேவன் உங்கள் மேலே போட்டிருக்கிற திட்டங்கள், தேவன் நம்ம மூலமாக போட்டிருக்கிற ப்ரோக்ராமை
நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று நான் செலவு செய்கிறேன், கர்த்தருக்கென்று நான் சேமிக்கிறேன், கர்த்தருக்கென்று கொடுக்குறேன்ற அந்த இருதயம், அந்த சிந்தனை. ஏன்னா இதெல்லாம் எனக்கு கொடுக்குறவர் உங்கள் கரத்திலிருந்து வாங்கி மறுபடியும் உங்களுக்கே கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த உள்ளம் இருக்கிற ஒரு மனுஷனை, அந்த தாவீதை எப்படி ஆசீர்வதிச்சான்னு கொஞ்சம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த உள்ளம் இருக்கிற உங்களையும் என்னையும் இன்னைக்கு ஒன்றும் இல்லைனாக்குறோம், நம்மளை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமையான வேலை நடக்கும். நம்ம வேலையில் காணப்படும், நம்முடைய முயற்சியில் காணப்படும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் கர்த்தர் அதை ப்ரூவ் பண்ணுவார். நமக்கு நேராக துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வந்து, நீதிமானாக இருக்கிற இந்த உள்ளம் உள்ள ஒரு மனுஷன் கையில் கொண்டு வந்து கர்த்தர் எல்லா நன்மையும் கொடுப்பார். கொடுத்து தம்முடைய ஆலயத்தை கட்டுகிற வேலை. நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுற வேலையில் ஒன்று சொல்லணும்னா அங்கே பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள், சொல்லியிருக்கு, ஜீவன் உள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிற ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். இன்றைக்கு நம்மளெல்லாம் கர்த்தர் ஜீவனுள்ள கற்களை போல மாளிகையாகவும் கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஏராளமான ஜீவனுள்ள கற்களை கர்த்தர் உள்ள கொண்டு வருவதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தை பரப்ப, உங்க மூலமா என் மூலமா தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட இந்த உள்ளத்தை நமக்கு கொடுக்குறாரு. என்ன உள்ளம்? இன்னைக்கு காலியாக இருக்கலாம், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்ன நிரம்பி வெளியே பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஏன் செய்கிறாரு? என்னை எப்படி ஒரு ஜீவன் உள்ள கல்லை போல கர்த்தர் இந்த மாளிகைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரோ, அது போல என்ன கர்த்தர் உபயோகப்படுத்தி இன்னும் இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை சந்திக்கவும், ஜனங்கள் இயேசுவை சந்திக்கவும், தேவன் ஜனங்களை சந்திக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்தை நான் அவர்களுக்கு அறிவிக்கும் போது, சொல்லும் போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் அவர் மேலே இருக்கும், அவர் மேலே பற்றுதலாக இருப்பீங்க. இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி ஜீவனுள்ள கற்களை போல ஒரு மாளிகைக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, அதுபோல் நம்மளை கர்த்தர் பயன்படுத்தி அநேகரை இந்த ஜீவனுள்ள மாளிகைக்குள்ளே, இந்த ஆலயத்துக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த தான் இன்னைக்கு இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த பொருளாதார ஆசீர்வாதம் ஏன் எனக்கு வரணும், ஏன் கர்த்தர் எனக்கு கொடுக்க விரும்புகிறார், இது ஏன் இவ்வளோ அவசியம், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்க, இது ஏன் எனக்கு கொடுக்குறார், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வைக்கிறார். என்னன்னா, தாவீது எப்படி தேவ ஆலயத்தை கட்டுவதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சோ, நான் சொல்கிறேன், உங்கள் மூலமாக என் மூலமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்கான காரணத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான காரணத்தை வைத்து சொல்கிறாரு. இன்றைக்கி நீ ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் உன்னை நிரம்பி வெளியே பண்ணுகிற கர்த்தர் நான் உன் கூடவே இருக்கிற. இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. தாவீது எப்படி அவனுடைய இருதயத்தை, ஏன்னா அவனுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேரம் எப்படி திருப்பினான் பாருங்க. இன்றைக்கு நம்ம இருதயம் எங்கே இருக்குது? கர்த்தருக்கு நேராக திருப்பப்படும்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் எங்கள் இருதயம் உமக்கு நேராக திருப்பப்பட, ஆண்டவரே, ஒன்றுமில்லாத தாவீதுக்கு, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை, எங்கேயோ இருந்தவனை எடுத்து அழைத்து தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆண்டவரே அவனை நிரம்பி வழிய பண்ணி, ஆண்டவரே அவன் செய்த காரியங்கள் எவ்வளோ மாபெரும் காரியமாக இருந்தது. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்து ஆண்டவரே எல்லா நிறைவையும் வல்லனி ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அவனுக்கும் அவனுக்கு கீழே இருந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுத்து, உம்முடைய ஆண்டவரே ஆலயத்தை மகிமையான விதத்தில் கட்டுவதற்கு எப்படி நீர் ஆண்டவரே தாவீதையும் தாவீதோடு இருந்த ஜனங்களை நீர் உபயோகப்படுத்தினீரோ, இந்த காலையில் இந்த சத்தியத்தை கேட்ட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் பரப்ப, எங்களை நிரப்பவும்,
எங்களை நிரம்பி வழிய பண்ண நீர் வல்லவராக இருக்கிறீர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே என்னை நிரப்பவும், என்னை நிரம்பி வழிய பண்ணவும். இன்னைக்கு காலியா இருக்கலாம், ஆனா என் இருதயம் கர்த்தருக்கு நேராய் திரும்புமானால், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய ஆண்டவரே நினைவுகள் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படுமானால், ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நீர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர், ஆண்டவரே என்னுடைய வெறுமையை நிரப்புகிறவர் நீர், நிரம்பி வழிய பண்ணுகிறவர் நீர் என்கிற அந்த நம்பிக்கையை நான் கர்த்தர் மேல வைக்கும் போது, இந்த அனுபவங்களுக்கு நேராக நம்மளை கர்த்தர் கொண்டு வரும்போது அதுக்கு நமக்கு ஒன்று தெரியும், ஆண்டவரே இது எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு நீர் எனக்கு செய்கிறீர். அந்த காரணம் என்ன? உங்க மூலமா, என் மூலமா இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் பரவணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி இங்கே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க, ஆண்டவரே என் மூலமா, என் குடும்பத்தின் மூலமா, சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே என் மூலமா, என் குடும்பத்தின் மூலமா, என் தலைமுறையின் மூலமாய் சொல்லுங்க. இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. என் மூலமா, என் குடும்பத்தின் மூலமா, என் தலைமுறையின் மூலமாய் இயேசுவே உம்முடைய சுவிசேஷம் பரவதாக, பரவட்டும் ஆண்டவரே. அதற்காக நான் நிரப்பப்படணும், அதற்காக நான் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. இந்த காரணத்தின் நிமித்தமாய் நீர் எங்களுக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை போதித்திருக்கிறீர். நாங்க கேட்டிருக்கிறோம், இதை கை கொள்ள, இதுக்கு எதிராக எழும்புகிற எல்லா தடைகளையும், எல்லா எதிர்மறையான பலத்த அரண்களையும் ஆண்டவரே அதை உடைத்து நிர்மூலப்படுத்தி நாங்க முன்னேறி செல்ல உடைய சத்திய வசனம் எங்களுக்கு நீர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் வைத்திருக்கிற வெளிப்பாட உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.